வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு படம், ஒரு வெப் சீரிஸ், ஒரு டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸ். அது ஒரு 3 எபிசோடு தான். அது ஒரு படமாவே நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ இந்த 3 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம தலைமைச் செயலகம், அப்புறம் இன்னொன்று ஸ்குவிட் கேம் மாதிரி ஒரு கேம் சீரிஸ் அதுவும் வந்திருக்கு. ஸோ அந்த 2 அடுத்து முடிச்சுட்டு வீடியோ போடுறேன். இதுல இந்த 3 பார்த்தலாம். இந்த வீக்கெண்டுக்கு படங்களை தாண்டி வெப் சீரிஸ் தான் நிறைய சிக்கிருக்கு. ஒன்னு ஆரம்பிச்சிடலாமா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற படம். இது ட்ரெய்லரா பார்க்கும்போது அது திட்டி தீர்த்துருவீங்க, என்னடா இதுன்ற மாதிரி. ஆனா படமா பார்க்கும்போது அதுல அதிர்ச்சி ஏற்படுத்தின விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு அருமையான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கீங்களான்ற மாதிரி அப்படியே பாராட்டா மாத்தி விட்டுருவீங்க. சோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. ஒரு ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் போய் கதை சொல்றாருப்பா. அவர் ஓப்பனிங்கே சொல்லிடுறாரு, பாருப்பா ஹீரோ பழி வாங்குற கதை, இந்த லவ் ஸ்டோரி, திடீர்னு ஹீரோக்கு ஒரு பழைய பிளாஷ்பேக், இந்த ஏரியாவெல்லாம் எதையுமே டச் பண்ணாத, இது கேட்டு போர் வச்சிச்சு, புதுசா ஏதாவது ஷாக்கிங்கா ஏதாவது அதை தாண்டி அதாவது சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வாயா, பலார்னு அடிச்சு சொல்லணும், அந்த மாதிரி ஒரு மெசேஜோட கதை சொல்லணும். இவர் இப்போ ஒரு 4 கதை சொல்றாரு. அந்த 4 கதையுமே ஷாக்கிங்கா ஒரு வருடம் முடியும் போதெல்லாம் அந்த ப்ரொடியூசருக்கே அதிர்ச்சி ஆகுது. அப்படின்னு 4 கதை சொன்னாருன்றதுதான் இந்த படம். இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள்னா அதுதான், இந்த 4 கதையுமே ஷாக்கிங்கான சம்பவங்கள், அது இல்லாம டிஃப்ரெண்டான சம்பவங்கள், வழக்கமான விஷயமாவே இல்லாம எல்லாத்தையும் வித்தியாசமா யோசிச்சு அதை ஷாக்கிங்காவும் கொடுத்ததுல செம்ம பிளஸா மாறிடுச்சு. அண்ட் இந்த 4ல இந்த கடைசி இந்த ரியாலிட்டி ஷோல இப்ப இதெல்லாம் நடக்குது பாருன்ற மாதிரி அப்படியே மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிற மாதிரி அந்த கடைசி குட்டி பசங்களை வச்சு ரியாலிட்டி ஷோல என்னென்ன வேலைலாம் பாக்குறாங்கன்ற மாதிரி காட்டின அந்த சம்பவம் ரொம்ப ஃபேவரட்டா மாறிச்சு. அது உண்மையாவே ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே வச்சிருச்சு. இதுல ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு திட்டினவங்க கூட இந்த படத்தை பார்க்கும்போது சாரி அவனை அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படம் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆண்கள்லாம் தாலி கட்டிக்கிற மாதிரி, ஆண்கள்லாம் வீட்டு வேலை செய்யற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் காட்டும் போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி காமிச்சு விட்டு அதுக்கான விளக்கத்தெல்லாம் கொடுத்து முடிக்கும் போது வேற நல்லா யோசிச்சிருக்கிறையா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் முடிச்சதுமே சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இதுல நெகட்டிவ்ஸ்னு சொல்ல முடியாது. இந்த 4 கதையுமே எல்லாருக்குமே செம்ம ஃபேவரட்டா ஆகும்னு சொல்ல முடியாதுல. அதுல எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் கதை அப்புறம் கடைசி கதை அந்த ரியாலிட்டி ஷோ கதை செம்ம ஃபேவரட். ஃபர்ஸ்டும் 4ம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா மாறிச்சு. மத்த 2 நல்லா இருந்துச்சு. இந்த சாண்டி மாஸ்டர் ஸ்டோரி அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் 3வது கதை அதுல கடைசி எலமெண்ட், அந்த கடைசியா ஒரு ஃப்ரெண்டை வச்சு பிளே பண்ற அந்த சம்பவம் செம்ம மேட்ரு. பட் அது வரைக்கும் அந்த 2 ஸ்டோரி எனக்கு நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். மத்த 2 ஃபர்ஸ்டும் 4ம் வேற லெவலா இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி தேடி பிடிச்சி குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது பெஸ்ட் படம். ஏன்னா 4 கதையுமே டிஃபரெண்டா மெயின்டைன் பண்ணது, ஷாக்கிங்கான சம்பவத்தை கொடுத்தது. இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் கொஞ்சம் புதுசாவே யோசிச்சு பண்ணிருக்காயா அப்படிங்கிற ஒரு ஃபீலை இந்த படம் கொடுத்துச்சு. சோ இந்த படம் பார்க்கலாம், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 2வது லூட்ரே அப்படிங்கிற வெப் சீரிஸ் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல இருக்குது. மொத்தம் 8 எபிசோடு. நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் 6 எபிசோடு பார்த்துட்டேன்பா, இன்னும் 2 பேலன்ஸ் இருக்கு, முடிச்சுட்டு வீடியோவா போடுறேன்னு. இந்த 8 எபிசோட்ல என்னெல்லாம் சொன்னாங்கன்ற மாதிரி இதுல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கதை என்னன்னா, சோமாலியா நாட்டுக்கு இப்ப கப்பல் வருதுங்க. அந்த கப்பலை அந்த சோமாலியா நாட்டு பைரட்ஸே ஹைஜாக் பண்ணிடுறாங்க. இப்ப இதுக்கப்புறம் இந்த ஹைஜாக் நடந்து அதனால இப்படி அவங்க தப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதை கொஞ்சமா வச்சுக்கிட்டு இந்த ஹைஜாக்கை வச்சு ஒருத்தனும் பண்ற வேலைகள், அதை வச்சு செய்யற பாலிடிக்ஸ் தான் இந்த வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ்ல இருக்கிற பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் என்னன்னா, உண்மையாவே நீங்க ஒரு 2 பார்த்துட்டு இல்ல ஒரு 3 எபிசோடு பார்த்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம்பா அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஆரம்பிச்சா கூட, நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். அடுத்து என்ன 8 எபிசோடு உட்காந்து பார்க்க வச்சுட்டானுங்க. சோ அந்த ஒரு விஷயமே பெரிய பாசிட்டிவ் தானே. அடுத்து என்னன்னு பார்க்க வைக்கிறது, அந்த தூண்டுறதே சம விஷயம் இல்ல. அப்புறம் ஒரு கேரக்டரோட ரேட்டிங் நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு கிட்டத்தட்ட 2 எபிசோட்ல மொத்த கதையும் சொல்றாங்க. பட் அதுல இருக்கிற ஒரு கேரக்டர் எப்படிலாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அவனை சப்பையா பார்த்திருப்பீங்க, அவன்லாம் வேற லெவலா அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகுதுன்னு வாங்கல. அந்த விஷயம் அந்த கேரக்டர் ரேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஹீரோ நல்லவங்க, அவனுக்கு ஏங்க இப்படிலாம் நடக்குது இப்படிதான் காட்டுவாங்கல்ல. இவர் ஹீரோவே கெட்டவன் தான், ஆனா அவனுக்கு வர ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு எபிசோட்ல புது பிரச்சனையா அவனுடைய உன் நிலைமை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்குன்ற மாதிரி அவனுடைய நிலைமை மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இப்படிதான் ஃபீல் ஆகும். அதை தாண்டி அவன் போராடி வர்றது, அதுக்கு நடுவுல அவன் குட்டி பிளான்ஸ் எல்லாம் போறது எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அப்புறம் அந்த பைரட்ஸ் கேங் இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணுவாங்கன்னு சொன்னல, அதுல ஒருத்தனை பார்த்தா செம்ம எரிச்சல் வரும். அவன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எரிச்சல் வரும். ஆக்சுவலா இந்த பைரட்ஸ் கேங்கோட ஹெட் இப்படிதான் ஒரு ஹெட் இருக்கணும். என்னதான் அவன் கொல்லக்கூட்ட தலைவனா இருந்தாலும் அதுலயும் ஒரு நியாயத்தை அவன் வெயிட் பண்ணி தப்படுறா, இங்க மாஸ் காட்டுறதுக்காக வரல, நம்ம வேலைக்காக வந்திருக்கோம்னு அவன் பண்ற விஷயங்கள்லாம் பிடிக்கும். அந்த டீம்ல ஒருத்தன் பண்ற வேலை அவனை பார்த்தாலே எரிச்சல் வரும். இந்த மாதிரி ஒரு எரிச்சல் ஆக்குற கேரக்டர் இருந்தாலே இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். அப்புறம் ஒரு கேரக்டரும் இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு செய்யற வேலைங்க, அதாவது 2 பேருமே அவனுக்கு பரம்பரை விரோதியா இருக்கலாம், ஆனா இந்த சிச்சுவேஷனை வச்சு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏரியாவை டீல் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படியே நெகட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம்னா, எப்படா இந்த கப்பல் ஹைஜாக்ல இருந்து அவங்க தப்பிச்சாங்க, அங்க இருக்கிற மக்கள் இப்படி போராடி வெளியே வந்தாங்க, அந்த ஏரியாவை எதிர்பார்த்து போனீங்கன்னா அது கம்மி தான். இதுல அதை வச்சு அதை சாதகமா வச்சுக்கிட்டு அவங்க வேலையை காரியம் சாதிச்சுக்கிற அந்த சைட்ல தான் இல்ல டீல் பண்ணது. சோ ஹைஜாக் ஆனவங்க தப்பிச்சாங்கன்றது கம்மி தான்ப்பா. அதை எதிர்பார்த்து போனீங்கன்னா ஏமாற்றம் இருக்கலாம். அப்புறம் கிளைமாக்ஸ்ல சீசன் 2க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. பட் இது முடிச்ச விதம் இன்னுமே கொஞ்சம் சூப்பரா முடிச்சிருக்கலாமேன்ற ஒரு சின்ன ஃபீல் வந்துச்சு.
நார்மலாவே முடிச்சு விட்டு சீசன் 2 லீடு கொடுத்தீங்க. பட் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே லைட்டா ஃபீல் வந்துச்சு. அப்புறம் அந்த இஸ்மாயில்ன்ற ஒரு கேரக்டர், ஸ்பாயிலர்லாம் இல்லப்பா, இஸ்மாயில்ன்ற கேரக்டரை நம்ம ஹீரோட வைஃப் தேடி போவாங்க. பட் ஆக்சுவலா இஸ்மாயில் என்ன நினைச்சு நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஏன்னா ஹீரோ பாயிண்ட் ஆஃப் தான் நம்ம கதையை பாக்குறதுனால அந்த கேரக்டர் தேடி போறதுமா எனக்கு என்ன நினைச்சுன்னு தெரியுமா, நீ ஏமா அதையே சுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டரை காட்டின இடம்லாம் கொஞ்சம் லைட்டா போரிங்கா இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன நினைச்சுன்னு தெரியும்ன்றதுனால அவங்க இப்பதான் தெரிஞ்சுக்க போறாங்கன்றது லைட்டா போரிங்கா இருக்கும். இந்த பாலிடிக்ஸ் வச்சு பண்ற ஏரியாலாம் செம்ம, பட் இந்த இடம் மட்டும் லைட்டா போரிங்கா இருந்துச்சு. அப்புறம் இதுல ஃபேவரட் கேரக்டர்ஸ்னா விக்ராந்த் காந்தி கேரக்டர், ஹீரோ கேரக்டர், அப்புறம் அந்த பைரட்ஸ் ஹெட், அப்புறம் விக்ராந்த் காந்திக்கு டஃப் கொடுக்குற அவனோட இடத்துக்கு ஆசைப்படுற ஒரு கேரக்டர், அவன் கூட இருக்கிற அந்த ரைட் ஹேண்ட் மாதிரி அவன் ஒரு கேரக்டர், ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் மனசுல நினைப்பாங்க. சோ இந்த சீரிஸை தாராளமா ட்ரை பண்ணுங்க. அடுத்து மூணாவது, இந்த சொல்வதெல்லாம் உண்மையெல்லாம் என்னங்க பாருங்க, அதுல கூட இப்படி எல்லாம் குற்ற உணர்ச்சி காலாக்குற மாதிரி ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல. இங்க பாருங்க இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ், இது டாக்குமெண்ட்ரி முன்கூட்டியே சொல்லிடுறேன், எதிர்பார்க்கிற ட்விஸ்ட்கள் அப்படி இருக்காது. இது ஒரு டாக்குமெண்ட்ரி, 3 எபிசோட் தான் இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ். ஆஸ்லே மெடிசன், செக்ஸ் லைஸ் அண்ட் ஸ்கேண்டல்ஸ். சோ இது என்ன கான்செப்ட்னா, அதாவது இவங்களுடைய அந்த கம்பெனியோட டேக்லைன், வெப்சைட் ஆரம்பிச்சிருப்பாங்க. டேக்லைன் என்னன்னா, லைஃப் இஸ் ஷார்ட் மேக் அன் அஃபேர், அதாவது வாழ்க்கை ரொம்ப சின்னது, சின்ன வீடு வச்சுக்கோங்க இப்படிங்கிற டேக்லைனை வச்சு ஒரு கம்பெனி இது ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அது மூலியமா ஏகப்பட்ட பேர், அதாவது நீங்க கல்யாணம் ஆயிருக்கலாம் பட் உங்களுக்கு சின்ன வீடு வச்சுக்க ஆப்ஷன் இருக்குன்னா அதுக்கு நாங்க இருக்கோம், நாங்க உருவாக்கி தரோன்ற மாதிரி ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு, என்னடா இது சொல்லுவதெல்லாம் உண்மையை விட கொடூரமா போறீங்கன்ற மாதிரி இது நிஜத்துல நடந்த சம்பவம். அதுதான் இன்னும் செம்ம ஷாக்கிங். இப்படிப்பட்ட வெப்சைட் இன்னுமே இருக்குதான். சோ அந்த வெப்சைட்ல ஏகப்பட்ட பேர் வருவாங்களா, ஆஹா எனக்கு இன்னொன்னு வேணுங்க, எனக்கு இன்னொன்னு வேணுங்கன்ற மாதிரியே வருவானுங்கல்ல. சோ அத்தனை விஷயங்களும் ஒரு கட்டத்துல ஒரு ஹேக்கர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப யார் யாரெல்லாம் இந்த வெப்சைட்ல இருக்கிறாங்கன்றத நான் வெளியே ரிலீஸ் பண்றேன், ஏன் வேணா குடும்பத்துக்கு துரோகம் பண்றோம் அந்த விஷயம் வெளியே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை பார்த்துட்டு, சோ அந்த கம்பெனி இந்த ஐடியா அதை தாண்டி அந்த வெப்சைட்ல லாகின் பண்ணவங்க எல்லாரோட டீடைல்ஸும் வெளியே வந்தது. இந்த நடந்த சம்பவங்கள் தான் இந்த வெப் சீரிஸ். இல்ல ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் தாண்டி இது வந்து டேய் இப்பெல்லாம் இருக்கிறீங்களா, இப்பெல்லாம் ஒரு வெப்சைட் இருக்குதுடா, இதெல்லாம் ஒரு டேக்லைனா வச்சு ஒருத்தன் கம்பெனி விளம்பரம் கொடுத்தானான்ற மாதிரி ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அதுல அதாவது இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க, அதுல லாகின் பண்ணவங்க, அவங்களோட பேட்டி, இந்த கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்றது, இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இந்த டாக்குமெண்ட்ரி பார்ப்பீங்க. இது வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றத தாண்டி இவ்வளவு ஷாக்கிங்கான ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும்னா இதை ட்ரை பண்ணுங்க. 3 எபிசோடு தான். இந்த டாக்குமெண்ட்ல அந்த மாதிரி அடல் காட்சிகள்லாம் அவ்வளவா இல்ல, பட் இந்த டாக்குமெண்ட்ரியே இது சின்ன வீடு வச்சுக்கலான்றத பத்தினது. சோ அதனால இது யாரெல்லாம் பார்க்கணுமோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. இந்த டாக்குமெண்ட்ரி இவ்வளவு ஷாக்கிங்கான சம்பவம்லாம் நிஜத்துல நடந்திருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இதை ட்ரை பண்ணுங்க. மத்தபடி இந்த ஹாட்ஸ்பாட் அந்த படம் தரமான படம், அப்புறம் அந்த லூட்ரேன்ற வெப் சீரிஸும் அதுவும் பெஸ்ட். அப்புறம் நம்ம இன்னும் அடுத்து தலைமைச் செயலகம் அடுத்து இன்னொரு வெப் சீரிஸ் சொல்லியிருக்கேன்ல, அதை பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ போடுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த வீடியோல வரேன். டாடா.